ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை யாத்திராவும் 14வது அதிகாரத்துல 21வது வசனம் வாசிக்க கேட்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட தேவன் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல நம்ம யாராவது நம்ம நெருக்கத்துல இருக்கிறோமா? இங்கிட்டு போனா எகிப்தியர், இங்கிட்டு போனா கடல். அப்ப கடல்ல போனாலும் மூழ்கி போயிடணும், எகிப்திட்ட மாட்டினாலும் நம்ம மடிந்து போகணும். அப்ப இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வருது. அப்ப அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குது? இந்த நாள்ல கூட மோசேயோட தேவன் பேசி செங்கடலை அந்த குச்சியை காமிச்ச உடனே செங்கடல் 2ஆ பிளந்து வருது. ஆமென், அல்லேலூயா. வரல செஞ்சிருக்கு. அந்த இடமே காஞ்சு போச்சு. மக்கள் நடந்து போற அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல உணர்ந்து போக முடியுமா? ஏன்னா கடல்ல தண்ணியே இருந்துட்டு இருக்க இடத்துல ஒரு நாள் மழை பெஞ்சாலும் 2 நாள் 3 நாள் ஈரம் இருந்துட்டே இருக்குது. அப்ப ஒரே நாள் அந்த கடல் தண்ணி வத்தி போக முடியுமா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு மகிமை. ஆமென், அல்லேலூயா. அப்ப இப்படிதான் நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். ஏன்னா இங்கிட்டு போனாலும் கடல்ல மூழ்கி போகணும், இங்கிட்டு போனாலும் பார்வோன்ட்ட சிக்கிக்கொள்ளணும். அப்ப இப்படியெல்லாம் நம்ம சிக்குண்டு இருக்கிறோம். அப்ப ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் இங்கிட்டு போனாலும் மாட்டிக்கணும், இங்கிட்டு போனாலும் மூழ்கி போயிடணும். இப்படியெல்லாம் நம்ம இந்த நாள்ல கூட இருந்தோம்னா தேவன் வார்த்தை நமக்கு தான். ஆமென், அல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல செங்கடலை பிளக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. உங்க சூழ்நிலையில மாத்த செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இந்த நாள்ல மோசே செய்தது போல நம்மளுக்கும் யாரோ மோசை மோரி வழி நடத்த ஒருத்தர் வருவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம குடும்பத்தில யாரோ ஒருத்தரை வைத்து கூட நம்மளோட பிரச்சனைகளை மாத்துவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவன் நேரா வர மாட்டாரு, யாரார் மூலியத்துல வந்துதான் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இதை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை பற்றி கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான தாவத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் நமக்கு நல்லவங்களுக்கு ரொம்ப சோதனை வரும். அப்ப சோதனை வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. இப்படிதான். ஏன்னா எகிப்தியர் எப்படியாவது முறியடிக்கணும் தான் வர்றாங்க. வந்தாலுமே அந்த செங்கடலை பிளந்து அவரை பாதுகாத்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவங்க ஏதாவது பண்ணணும்னு வர்றாங்க, அந்த எகிப்தியரை ஏதாவது முடிச்சு கட்டணும்னு மறுபடியும் அந்த கடல்ல இவங்கெல்லாம் போறாங்களே நம்மளும் போயிடலாம் தான் வர்றாங்க. ஏன்னா அப்படி அல்ல, தேவனுக்கு பயந்து தேவனோட ஏன்னா கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களதான் அந்த வழியில போக முடியுமே தவிர பாவம் செய்யறவங்களும் அக்கிரமம் செய்யறவங்களும் அநியாயம் செய்யறவங்களும் அந்த பாதையில போயிடவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவரோட கிருபை இருந்தா மட்டும்தான் அவர் காட்டுற வழியில போக முடியும். அப்பனா அவருக்கு எதிரா நடக்கிறவங்க யார் எதிரா நடந்தாலும் இந்த மாதிரிதான் மூழ்கி போய் விடுவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம ஒவ்வொரு 10 கட்டளையிலும்
கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் நான் அதிகத்திலும் அதிகாரியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த கட்டளையில நம்ம எதிலையாவது கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு நம்மள ஆலோசித்து பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலை, இந்த வார்த்தையின்படி பார்த்தா அந்த எகிப்தியர்கள், ஏன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாம் போறாங்களே, அவங்க எல்லாம் ஜனங்களை வழி நடத்தி போகும்போது அந்த தண்ணி அப்படியே தான் நிக்குது. ஏன் இதோட நம்மளும் போய் அவங்களை புடிச்சு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிடணும், அவங்களை கொண்டுறோம்னு நினைச்சிட்டு போறாங்க. அதல்ல, அந்த இடத்துல தேவன் இருந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் எவ்வளவு தூரம் போறார்களோ அவ்வளவு தூரம் அவர் கூடயே இருந்திருக்கிறார். அப்படின்னா எகிப்தியர் வரும்போது செங்கடல் மூடி விட்டது. ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நன்மை செய்தா மட்டும்தான் நம்ம அந்த கிருபை நம்மளை சூழ்மே தவிர, தீமை செய்தால் ஒரு நாளும் அந்த கிருபை நம்மளை பாதுகாக்காது, நம்மளை அழித்து விடும். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நடக்கிறோமோ அந்த இடத்துல செங்கடலில் நம்மளை நடக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. கடல் மீதும் நடக்க செய்தார், செங்கடலிலும் ஏன்னா ஆழத்திலையும் நம்மளை நடக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்பனா நம்ம அவருக்கு எதிராக, அவருக்கு குற்றமாக நம்ம நடந்தோம்னா, ஏன்னா அவர் பிள்ளைகள், ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் கண்மணியை போல நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் அவரோட பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன, என் கண்மணியை தொடுகிறான், என்னை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யாரெல்லாம் தொடரணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஏன்னா தேவனை தொடுகிறது போல, தேவனை தொட முடியுமா? சுட்டரித்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. இது போலதான் நம்ம தேவனுக்கு எதிராக எந்த அக்கிரம அநியாயம் நம்ம செய்யவே கூடாது. செய்தோம்னா இது போலதான், இந்த எகிப்தியர் போலதான் கடல்ல மூழ்கி போவார்கள். ஆமென், அல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோட வார்த்தை, நம்ம யாரெல்லாம் நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி மூழ்கி போகிற சூழ்நிலையை இருக்கிறீங்களா, இப்படி கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, நம்ம எதுக்குமே வழி இல்லை, எங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, யாராவது இந்த நாள்ல வேதனையா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறது. ஆமென், அல்லேலூயா. எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க இயேசுவேன் கூப்பிடும் போது கர்த்தர் அந்த இடத்துல நிற்பார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்கிறேன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போக போக என்ன நடக்கும்னா, நம்ம சாத்தான் நம்மளை வஞ்சித்து விடுவான். நம்மளை ஏன்னா எதையாவது ஒரு தவறான சூழ்நிலை இழுத்து கொண்டு போய் விடுவான். அதனால இந்த வார்த்தை, தேவனோட வார்த்தையை அனுதினமும் நம்ம தானிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நாங்க டெய்லி இன்றைய வேத வசனம் சொல்லி நாங்க வாசிக்கிறோம்னா, அனுதினம் நம்ம வாசிக்க எல்லாமே நம்ம மனதில் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பனா நம்ம இருதயம் என்ன இருக்கான், குப்பையா இருந்தலாம், குப்பையெல்லாம் வெளியே போய் நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதனால நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை கேட்டு உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க கேட்க 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 என்ன ஆயிரும், உங்களுக்குள்ள இருக்கிற குப்பைகள், இந்த அஸ்தங்கள், தேவையில்லாத சோர்வி நாவி, எரிச்சல் நாவி, வன்மை நாவி, அப்படின்னா ஒவ்வொரு தீமையான கெட்ட சுபாவங்கள் எல்லாம் வெளியே போய்விடும். எவ்வளவு குப்பை இருந்தாலும் உங்களுக்கு இருதயத்தில் எல்லாமே வெளியே போயிடும். அப்ப தேவனோட வார்த்தை இருதயத்தின் பகலில் எழுதும் போது கண்டிப்பா நம்ம தேவன் நம்மளோடு இருக்கும்போது எந்த தீமையில் நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள இருப்பது யார் இருக்கிறா? இயேசு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இயேசு இருந்தால் அன்பு பெருகும். அல்லேலூயா. சமாதானம் பெருகும். ஏன்னா சத்தியம் வளரும். ஏன்னா சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் சொல்லி வேதவசனம் படி சத்தியத்தை அறிய 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 நம்மளுக்குள்ள பெரிதான ஒரு கிருபை இறங்கும். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தாவே நீ சத்தியம் எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை கேட்கிறோமோ, ஏன்னா வாசிக்க முடியல கேட்டா கூட அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அபிஷேகம், வல்லமை நம்மளுக்கு ஊத்தப்படும். ஆமென், அல்லேலூயா. எந்த தீமையிலும், எந்த பிசாசு கட்டுகளும், எந்த செய்வன கட்டுகளும், யார் நம்மளை சபித்தாலும், யார் எந்த விஷயம் நம்மளுக்கு பண்ணாலும், நமக்கு தூசித்தாலும் எதுவுமே நம்மளை அணுகாது. அல்லேலூயா. தேவனோட வார்த்தை நம்ம கூட இருக்க இருக்க நமக்குள்ள எந்த தீமையான காரியங்களும் வராது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம், தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாத வசனத்தையாதான் நம்ம கேட்கணும் இல்ல, எல்லா வார்த்தையும் நம்ம கேட்டு நம்ம இருதயத்தில் வைக்கும் போது நம்ம இருதயம் சுத்தமாகிறது. ஆமென், அல்லேலூயா.
நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரோட பரிசுத்த வார்த்தையினால் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ளும், பரிசுத்த ரத்தத்தினால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளை கேட்க கேட்க நம்மளுக்கு சமாதானம், ஐக்கியம் எல்லாம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன், அன்பின் தேவன், சாந்த குணம் உள்ளவர், ஏன்னா அன்பின் கனியாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா எரிச்சலின் தேவனாக நம்ம மாற்றக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம சில காரியம் செய்யும் போதுதான் அவர் எரிச்சலின் தேவனாக மாறுகிறார். அவர் உண்மையிலே அன்பான தேவன் தான். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு பிடிக்காத காரியம், அருவருப்பான காரியம் நம்ம இருதயத்தை பாழாக்கி கொள்ளும் போது, கெட்ட சுபாவம், கெட்ட எண்ணங்கள் வரும்போது, குடித்து வெறிக்கும் போது, இந்த மாதிரி எல்லாம் தவறான காரியங்கள் செய்யும் போது, நம்ம பிள்ளைங்க இப்படி செய்யுதேன்ட்டு அவருக்குள்ள வந்து ஒரு வேதனை வந்து எரிச்சல் வந்து விடுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மளை அழிக்கிற தேவன் அல்ல, நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. நம்மளா அழிவுல போய் சிக்குந்து போய் கர்த்தர் நம்ம ஆண்டவரை குறை சொல்லவே கூடாது. இந்த நாள்ல தேவன் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை தப்பி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட தகப்பனே யாத்திராமத்துல ஆண்டவரே 14 அதிகாரத்துல நாங்க தானித்தோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, செங்கடலை பிளந்து ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இது போல ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே சிக்குண்டு தகப்பனே கர்த்தாவே ஏதோ சூழ்நிலை ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால், சிக்கி கொண்டு இருந்தால் ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க மறுபடியும் நீங்க மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த இடத்துல உங்க கரம் வெளிப்படட்டும் சுவாமி. யாரெல்லாம் எங்களை மீண்டு வர முடியலையே, இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியலையே அப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலையில் பிள்ளை நினைத்து, கணவனை நினைத்து, குடும்ப சூழ்நிலை நினைத்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்களோ சுவாமி, இந்த இடத்துல ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்கள் பலப்படுத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே அந்த இடத்துல நீங்க உங்க கரம் வெளிப்படட்டும் ஐயா, வெளிப்படட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பாதுகாக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் உன் கரம் தகப்பனே அவர்களை தொடுவதாக ராஜா. அப்பா, ஆணி கொண்ட கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் சாமி, வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் சாமி. ஒவ்வொரு இருதையும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே சோர்ந்து போன இருதயத்தை எல்லாம் ஆண்டவரே வெள்ளப்படுத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அனைவருக்கும்